இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு குழம்பு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா குழம்பும் வச்சிடலாம். இதே மாடலில் நீங்கள் நிறைய குழம்பு வைக்கலாம். டெய்லி என்ன வைக்கணுங்கிற ஒரு கவலையே இருக்காது. நம்ம பெண்களுக்கு இது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கணுங்கிறது. இந்த ஒன்றையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு கை நல்லா பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக இருந்துச்சுன்னா முழுசாகவே போட்டுருங்க. அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது பாதி அளவு வதக்கி வந்துட்டு இருக்கும்போது கத்திரிக்காவை நல்லா நீல வாக்கில் கீறி வச்சுக்கோங்க. ஒரு 4 கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஒரு முருங்கைக்காய் நல்லா வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு பாதி அளவு வதக்கி விட்டுட்டு இப்போ 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றும்போது குழம்பு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இப்போ வீட்டு குழம்பு தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதும் ஊற்றாததும் நம்ம இஷ்டம்தான். இப்படியே நம்ம கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு கூட இறக்கலாம். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வரும். இதில் நீங்கள் வத்த குழம்பு வைக்கலாம். இதே மாடலில் கருவாட்டு குழம்பு வைக்கலாம். மீன் குழம்பு வைக்கலாம். ஆனால் மீன் குழம்பு வச்சிங்கன்னா கருவாடு முருங்கைக்காய் வேண்டாம். மற்றபடி எல்லாமே இதே மாடலில் வச்சுருங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிருங்க. சூப்பரான குழம்பு இப்போ ரெடி ஆயிரும். இப்போ நான் இந்த குழம்புக்கு லாஸ்ட்டாக கருவாட்டு சேர்த்துருந்தேன். டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு இன்றைக்கி. பாருங்கள். இப்போ நல்லா சூடான சோறு எடுத்துக்கிட்டேன். இதில் அரைக்கீரை கடையில் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அரைக்கீரை அப்புறம் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். அவிச்ச முட்டை. இந்த குழம்புக்கு வேக வச்ச முட்டை சூப்பராக இருக்கும். இதில் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கனால இந்த குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க.